இஸ்லாத்தின் விடியலிலேயே பொறுமை காத்த இளைஞன், ஈமானுக்காக கடல் கடந்த முன்னோடி, பத்ர், உஹது களங்களில் வாளேந்தி நின்ற வீரன், முஹாஜிர், முஜாஹித், ஹதீஸ் அறிவிப்பாளர். அந்த சத்திய சஹாபி யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் சுவைபித் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் அப்துத்தார் கிளையில் சஅத் இப்னு ஹர்மலா, ஹுனைதா பின்த் ஹப்பாப் ஆகிய தம்பதியினருக்கு அருமை மகனாக பிறந்தார்கள். இவரது பாட்டனார் மாலிக் இப்னு உமையலா ஒரு சிறந்த கவிஞராக மக்கா நகரில் அறியப்பட்டவர். இஸ்லாத்தின் அழைப்பு மக்காவின் தெருக்களில் மெல்லமாக ஒலிக்கத் தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு மறுமலர இருந்த அந்த முஸ்லிம் சமுதாயத்தின் முன்னோடிகளில் ஒருவராக இணைந்து கொண்டார்கள். இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதன் இனிமையில் திளைத்திருப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டினார்கள். முஸ்லிம்கள் மீதான குறைஷி தலைவர்களின் அடக்குமுறைகள் மக்கா நகரில் அனலாய் கொதித்த அந்த தருணத்தில் தனது ஈமானை பாதுகாக்க தாயகம் துறக்க துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டுச் சென்றார்கள். அபிசீனியாவின் தொலைதூர வாழ்வுக்கு பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த சுவைபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்துல்லாஹ் இப்னு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இல்லத்தில் வரவேற்று உபசரித்தார்கள். மதீனாவின் புதிய சமூகத்தில் நபி அவர்கள் இவருக்கும் ஆயித் பின் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்தினார்கள். வெறும் சொல்லால் மட்டுமல்லாமல் தனது செயல்களாலும் தனது ஈமானை மெய்ப்பித்தவர் சுவைபித் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாற்று சிறப்புமிக்க பத்ர் போர், உஹது போர் என தீரமிக்க களங்களில் நபியவர்களின் நிழலாக நின்று போரிட்டார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் நபியவர்களிடமிருந்து கல்வியை பெற்று அதை அறிவுக்கும் ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் குர்ஆனின் வழியில் தனது வாழ்வை செதுக்கிக் கொண்டவராகவும் மதீனாவில் வாழ்ந்தார்கள். இதுதான் மக்காவின் மேன்மைகளை விடவும் சத்திய சமத்துவத்தை நேசித்த, கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, பத்ர், உஹது களங்களின் சாட்சியாய் நின்ற சுவைபித் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.